வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் டெவலப்மெண்ட் ஆஃப் கோன் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்த்தலாம். கோன் அதோட டயமீட்டர் 50, ஹைட் 70, ஸ்டாண்டிங் வெர்டிகல். அதனால் டாப் வியூவில் சர்க்கிள், ஃப்ரண்ட் வியூவில் ட்ரையாங்கிளாக தெரியும். இட் இஸ் கட் பை அ பிளேன் பர்பெண்டிகுலர் விபின்னு சொல்லியாச்சு. அப்போ கட்டிங் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் லைனாக தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் கட்டிங் பிளேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 45 degrees to HP bisecting the axis. Draw the lateral surface development. So, first projection, section, அப்புறம் development. Radial line method. So, first top view, projection of solids. இதை நான் 12 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ சென்டர் O அபெக்ஸ் மார்க் பண்ணிவிட்டு 12 ஜென்ரேட்டரையும் காமிச்சாச்சு. கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ முடிச்சிடலாம். இப்போ செக்ஷன் பைசெக்ட் பண்ணுது. அப்போ இதோட மிட் பாயிண்ட் 70னா 35 ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு 45 டிகிரி இப்படியோ இல்லை இப்படியோ எப்படி வேணாலும் வரையலாம். இப்போ இப்படி வரைஞ்சிருக்கு. இப்போது 45 டிகிரி வரைஞ்சாச்சு. இது எல்லா 12 ஜென்ரேட்டர் இல்லையா, 12 ஜென்ரேட்டரையும் கட் பண்ணுது. அப்போ 12 கட்டிங் பாயிண்ட். ஸோ 12 கட்டிங் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு போர்ஷன் ரிமைனிங்கை டார்க்காக வச்சாச்சு, போர்ஷன் ரிமைனிங் வந்து லைட்டாக விட்டாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து இதோட டாப் வியூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு செக்ஷனல் டாப் வியூன்னு கிடையாது, இல்லை டெவலப்மெண்ட் தான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஸோ அடுத்து இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு டிஎஸ்எல் தேவை. டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை? டிஎஸ்எல் தேவை. இதில் ஓஏவும் பேரல்டெக்ஸ் வயாக இருக்குது, ஓஜியும் பேரல்டெக்ஸ் வயாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ ஓ டேஷ் ஏ டேஷ், ஓ டேஷ் ஜி டேஷ் ரெண்டுமே ட்ரூ லெங்க்த்தை காமிக்குது, ரெண்டுமே டிஎஸ்எல். அப்போ எதா காம்பஸ் எடுங்க, ஓ டேஷ் ஏ டேஷுக்கு செட் பண்ணுங்கள். அந்த ரெடியில் நீங்கள் வரைஞ்சி இங்கே இந்த மெயின் டைம் இங்கே பாயிண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. அது அவசியம் இல்லை, சரி இருந்தாலும் போட்டாச்சு. இந்த செக்ஷனல் டாப்பையும் வரைஞ்சிருக்கும், இது அவசியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் எல்லா ஃப்ரண்ட் வியூ கட்டிங் பாயிண்ட்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரொஜெக்டார் வரைஞ்சி டாப்பிலும் அப்டைன் பண்ணிவிட்டு செக்ஷனல் டாப்பையும் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போது இது வந்து ஃபுல் டாப்லெட் போவோம். இந்த கேபிட்டல் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓ டேஷ் ஏ டேஷ் டிஎஸ்எல் ப்ளஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். இந்த தீட்டா ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இன்டூ 360. ஸ்மால் ஆர்ன்றது இந்த 50ல் பாதி 25 பை கேபிட்டல் ஆர்ன்றது இந்த ஓ டேஷ் ஏ டேஷை மெஷர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 25 டிவைட் பை இந்த ஓ டேஷ் ஏ டேஷ் லென்த் என்னவோ அதை மெஷர் பண்ணிவிட்டு இன்ட்டு 360 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 121 டிகிரிஸ் வரும். அந்த 120 டிகிரிஸ் போட்டு இந்த செக்டாரை முடிச்சிருங்க. அட் தி சேம் டைம் இந்த ஆர்க் ஏஏ ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் சர்க்கிள் அந்த 50 பை. இப்போ இந்த சர்க்கிளை 12 டிவைட் பண்ணிருக்கீங்களா, 12 ஜென்ரேட்டர் காமிச்சிருக்கு இல்லையா, இந்த செக்டாரையும் 12 ஜென்ரேட்டர் காமிச்சிருங்க. 12 ஜென்ரேட்டர் காமிச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஏல தான் ஏ பி சி டி இ எஃப் ஜி அண்ட் ஸோ ஆன். இப்போ கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ண வேண்டியது தான். கட்டிங் பாயிண்ட் 1 டேஷ் வந்து ஆல்ரெடி ஓ டேஷ் ஏ டேஷ்ன்ற டிஎஸ்எல்லே இருக்குது. அதனால் 1 ஈஸியாக மார்க் பண்ணிடலாம், 1 இங்கேயும் மார்க் பண்ணிடலாம். பட் ரெண்டாவது கட்டிங் பாயிண்ட்டு இன் பிட்வீன் ஸ்லாண்டேஜ், அதை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிஎஸ்எல்லுக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் இங்கேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே எடுத்து மார்க் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் இங்கே 2 பாயிண்ட்டு. அடுத்து 4வது பாயிண்ட் இந்த இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸை ஓ டேஷ் 4 டேஷ் எடுத்து இங்கே 4 இங்கே 4 மார்க் பண்ணுங்கள். சிமிலேட்லி 5 5 5 1 6 6 1 7 அப்படியே எடுக்கலாம். இதுவும் டிஎஸ்எல் தான், ஓ டேஷ் ஜி டேஷில் தான் 7 டேஷ் இருக்குது. அப்போ ஓ டேஷ் 7 டேஷ் எடுங்க, அப்படியே இங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த 1 2 3 4 5 6 7 ப்ராப்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் சொல்யூஷன், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த ரிமைனிங் எட்ஜஸ் மட்டும், அந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜஸ் மட்டும், ஜென்ரேட்டர்ஸ் மட்டும் டார்க்கன் பண்ணி இந்த பேஸ் ஆர்க்கையும் டார்க்கன் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். வாங்க இதோட கேட் ட்ராயிங்கை நம்ம பார்க்கலாம். 50 70 இல்லையா, 70 ஆர் 25னா டயமீட்டர் 50 கரெக்டு. கட்டிங் பிளேன் வந்து
70ல் பாதி பைசெக்டிங் ஆக்சிஸ் 45 டிகிரி இல்லையா? ஸோ யா 45 டிகிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. இங்கே செக்ஷனல் டாப் வியூட காமிச்சிருக்கு பாருங்கள். இதையும் பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் இது எலிப்டிக்கலாக இருக்கும். இதையும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரியா இருக்கா? ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் உங்களுக்கு ஷெல் மாதிரி தெரியுதா? ஐசோமெட்ரிக் வியூவில் ஷெல் மாதிரி தெரியுதா? இப்போ டெவலப் பண்ணிடலாமா? இப்போ இதுதான் டெவலப்மெண்ட் ஏறக்குறைய. இப்போ இந்த கர்வேச்சர் கொஞ்சம் இது கர்வு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணல, பட் இது பர்ஃபெக்ட். இது எப்படி டர்ன் ஆகுது பாருங்கள். இப்போ கர்வை அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இங்கேருந்து பண்ணிவிட்டு இப்படி எடுத்து ஒரு இப்படி ஸ்ட்ரைட் இதுக்கு பர்பெண்டிகுலர் ஆரம்பிக்கிற மாதிரி கர்வை போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை திருப்பி நான் டெவலப் இது ஒரு ஃபோல்ட் பண்ணேன்னா ரோல் பண்ணேன்னா உங்களுக்கு சாலிட் ஆகிடும். ஷீட் மெட்டலாக இருந்த டெவலப்மெண்ட்டு ரோல் பண்ணால் இது வந்து உங்களுக்கு கோனாக மாறிடும், ட்ரங்கேட்டட் கோனாக மாறிடும். நன்றி.